ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரிபிள் எம் ஃபேஷன் சாரி வேர்ல்ட். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது எம்போஸ்ட் டபுள் கலர் ஸ்டிச். இது வந்து அட்வான்ஸ் லெவலில் 48th கிளாஸ். இதுக்கு நம்ம எம்போஸ்ட்டுக்கு எப்போயுமே எம்போஸ்டு த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணுவோம். அதுக்கு நான் 2 லைன் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு லைன் இன்னொரு லைன், அதாவது 2 லைன் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு அது மேலே கம் போட்டு நான் த்ரெட்டை வச்சு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன், ஒன்று பிங்க்கு ஒன்று க்ரீனு. நெக்ஸ்ட் இதுக்கு த்ரெட் நீடில் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னொரு நீடிலும் நீங்கள் சர்தோசி நீடிலாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி பீட் நீடிலாகவும் இருக்கலாம். அதை எடுத்து வச்சுக்கோங்க, அது பின்னாடி தேவைப்படும். இந்த ஸ்டிச் எப்பவும் போல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அங்கே நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு லாங் ஸ்டிச் போட்டு அதை வந்து அந்த த்ரெட்டுக்கு கீழேயே நான் குத்தி அதை லாக் பண்ணுறதுக்காக ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த லைன் மேலேயே ஒரு லாங் ஸ்டிச் போட்டு அது லாக் பண்ணுறதுக்காக ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு அது உள்ளே போடுறேன். அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரணுன்றதுக்காக வந்து நான் அந்த லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சிலர் வந்து இந்த த்ரெட்டு கீழே இருக்கு இல்லையா, அந்த த்ரெட்டுக்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போது மேலே வந்து அந்த க்ளோஸ் ஆகிருக்காது. இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அந்த இடம் வந்து க்ளோஸ் ஆகிருக்காமல் அது அப்படியே தெரியும் கிளாத்து. அதனால் நான் வந்து அதை மறைக்கிறதுக்காக நான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லாட்டி இப்போ போடுறோம் பாருங்கள், அந்த த்ரெட்டு கீழே இருந்து அங்கே தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். நல்லா கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு போடுற ஸ்டிச் வந்து நான் வந்து ஒன்று த்ரெட்டுக்கு மேலேயும் இன்னொன்று அங்கே உள்ளே போடுற ஸ்டிச்சை வந்து த்ரெட்டுக்கு உள்ளேயும் நான் போடுறேன். அதை போட்டு முடித்ததும் அதை வந்து லாங்காக, இப்போ வந்து இன்னொரு கலர் நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. முன்னாடி போட்ட கலரு கட் பண்ணியும் எடுக்க முடியாது. ஸோ நான் அதை லாங்காக ஸ்டிச் பண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுருந்தோம் இல்லையா, அதை நீடில் போட்டு அதை லாக் பண்ணி த்ரெட்டை தூக்கி ஓரமாக வச்சுட்டேன். அடுத்து க்ரீன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். அதை வந்து அந்த கார்னர்லேருந்து இந்த பக்கம் உள்ளே குத்துறேன். கவனமாக பார்த்தீங்களா, இந்த பக்கம் வந்து பிங்க் கலர் வந்து த்ரெட்டு மேலே எடுத்து அப்புறம் உள்ளே குத்திருப்போம் கீழே இருக்க த்ரெட்டில். க்ரீனை வந்து மேலே இருக்க த்ரெட்டில் அந்த த்ரெட்டுக்கு அந்த பக்கம் நான் குத்துறேன் பாருங்கள், த்ரெட்டு கவர் ஆகிற மாதிரி. அது பார்த்தீங்களா, அது கவர் ஆகிற மாதிரி குத்திட்டு இதை வந்து உள்ளே குத்துறேன். இந்த மாதிரி தான் நம்ம நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அது வந்து எப்படிடான்னா, இது எந்த அளவுக்கு நம்ம போட போகிறோம்டான்னா, ஒரு 10-15 ஸ்டிச்சுக்கு மேலே நம்ம போடுவோம். அதாவது அந்த க்ரீன் கலர் வந்து அந்த பிங்க் கலர் கீழே தெரியுது இல்லைங்களா, அது மறையிற வரைக்கும் நம்ம போடுவோம். ஒரு லாங் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு லாங் ஸ்டிச் போட்டு குட்டி ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. அந்த பிங்க் கலர் கீழே இருக்க பிங்க் கலர் த்ரெட்டு மறையிற வரைக்கும் நீங்கள் இந்த க்ரீன் கலர் த்ரெட் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு கடைசியாக முடியும் போது அதை வந்து ஒரு லாங் ஸ்டிச்சஸ் போட்டு அந்த எக்ஸ்ட்ரா வச்சுருந்த நீடில் வச்சு அதை லாக் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை தூக்கி ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த பிங்க் கலர் த்ரெட்டை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ரிலீஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நமக்கு வந்து இந்த ஒயிட் த்ரெட் வந்து தெரியக்கூடாது, அந்தளவுக்கு நீங்கள் க்ளோஸாக நீங்கள் போட பழகுங்க. பார்த்தீங்களா, இந்த பிங்க் கலரை கீழே இருக்க எம்போஸ்டு த்ரெட்டை மறைக்கிற மாதிரி போட்டு மேலே நான் கொண்டு போகும்போது மேலே இருக்க த்ரெட்டுக்கு கீழே நான் ஸ்டிச் பண்ணுறேன் உள்ளே. இப்போ இது க்ரீன் கலர் த்ரெட் மறையிற வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணுவேன் கீழே. ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வாட்ஸ்அப் லிங்க் நான் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக ஆரி கற்றுக்கலாம். கோர்ஸ் கம்ப்ளீட்டாக முடிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் இருக்கும். ஆர்வம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, கீழே இருக்க அந்த க்ரீன் கலர் த்ரெட் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு லாங் ஸ்டிச்சு நான் இங்கே பார்த்தீங்களா லாங் ஸ்டிச் கொடுத்து ஒரு ஓரமாக நான் அதை லாக் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை தூக்கி ஓரமாக வச்சுட்டு அடுத்து க்ரீன் கலர் த்ரெட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா கவனமாக பாருங்கள்.
பிங்க் கலர் த்ரெட்டை கீழே இருக்க, நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம், இந்த கலர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. பிங்க் கலர் த்ரெட்டை வந்து கீழே இருக்க எம்போஸ்டு த்ரெட்டை கவர் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு உள்ளே குத்தியிருக்கேன். மேலே இருக்க த்ரெட்டுக்கு உள்ளே குத்தியிருக்கிறேன். க்ரீன் கலரை மேலே இருக்க த்ரெட்டை கவர் ஆகிற மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே இருக்க த்ரெட்டுக்கு உள்ளே குத்தியிருக்கிறேன். நல்ல கவனமாக பாருங்கள். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிக்கணும். இல்லை ஃபினிஷிங் பண்ணுறது கொஞ்சம் குழப்பமாயிடும். இதை கவனமாக பாருங்கள். இங்கே இடையில எம்போஸ்டு த்ரெட் வந்து வெளியில் தெரிஞ்சிருக்கு. நீங்கள் அந்த மாதிரிலாம் தெரியாத மாதிரி பண்ணுங்கள். நான் வீடியோ எடுக்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு அது கவர் ஆகிற மாதிரி வரல. எனக்கு வீடியோ எடுக்கிறதுல கவனம் போனதுனால இதில் என்னால் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நீங்கள் கவனமாக பார்த்து அதை பண்ணுங்கள். அந்த எம்போஸ்டு த்ரெட் வந்து வெளியில் தெரியக்கூடாது. கீழே அந்த க்ரீன் கலர் த்ரெட் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நான் வந்து இந்த ஸ்டிச்சஸை போட்டு முடிக்கிற ஒரு லாங் ஸ்டிச். அதை லாக் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. லாக் பண்ணுறதுக்காக ஒரு குட்டி ஸ்டிச் கண்டிப்பாக போடுங்க. அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர் த்ரெட்டை ரிலீஸ் பண்ணி நான் அந்த பக்கமும் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி நான் முடிக்க போகிறேன். இந்த ஸ்டிச்சுக்கும் இந்த ஷேப் மட்டும் போட்டால் போதும். இதுக்கு டிசைன் போடணுன்னு அவசியம் இல்லை. அட்வான்ஸ் லெவல் பொறுத்த வரைக்கும் இந்த த்ரெட்டு நம்ம யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு த்ரெட்டு பீடு ஆல்ரெடி நம்ம பேசிக்கில் வந்து யூஸ் பண்ணிட்டோம். அதனால் இதுக்கெலாம் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். டிசைன் போட்டு சர்தோசி ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் அதுக்கு டிசைன் போட வேண்டியிருக்கும். கடைசியாக ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு அவுட்லைன் செயின் ஸ்டிச் கொடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். கடைசி இதை நாட் போட்டு முடிச்சிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.